வணக்கம் யூஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது டிடிஜி கேமிங். இன்னும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன மாதிரி வீடியோவில் போட போகிறோன்னு கேட்டிங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாக சர்வேவலான்னு ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் போட போகிறோம். ஏன்டா சர்வேவல் போட மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா சர்வேவலை வந்து பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கலாம், க்ரியேட்டிவிட்டியை தனி பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல் சிம்மில் கொடுத்தா அதில் படுக்குங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. ஏன்டா என்னடா இது புது வேர்ல்டா என்ன பழைய வேர்ல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து புது வேர்ல்டு தான். க்ரியேட் பண்ணுறதெல்லாம் காமிக்கலை, அது எதுக்கு வேஸ்ட்டாக அதை வேறு காமிச்சிட்டு அப்புறம் நான் கட் பண்ணணும், எதுக்கு நிறையா வேலை எனக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே க்ரியேட் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குது என்னென்ன ஆன் பண்ணுன்னு மட்டும் சொல்லிடுறேன். கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கீப் இன்வென்ட்ரி முக்கியமாக ஆன் பண்ணிட்டேன். போனஸ் செஸ்ட் ஆன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது மட்டும்தான் கைஸ் முக்கியமாக ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா சென்சிட்டிவ் இப்படி தான் கைஸ் இருக்கணும். நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கே 200 இது வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பேன். ஓகே, போனஸ் செஸ்ட்டில் இருக்கிறது வந்து இருக்கட்டும். என் ஃப்ரெண்டை என்னைக்காவது உள்ளே கூப்பிட்டு வருவேன், அப்போ இதிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அவங்க. ஆனால் நம்ம ஒரு மேப்பை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலேருந்து. சும்மாவா கொஞ்சம் சும்மா ஓரளவுக்கு தள்ளி போய் வீடு கட்டுவோம். டெசர்ட்டில் வந்து இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா. வெறுப்பு கைஸ், டெசர்ட்டில் கட்டுறதுக்கு கெட்டாமே இருக்கலாம். நான் க்ரியேட்டிவ் விளாட்றடா அப்படி தாண்டா இருக்கும் உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குவாடினேட்ஸ் போட போகிறோம். ஸோ அந்த குவாடினேட்ஸ் இப்போ 2007 வந்து பின்னாடி போட்டிருப்பேன்ல, இப்போ 2007 முன்னாடி போடுவோம். எப்படி வருது பாப்பமா? இதே கொடுத்து விளாட போகிறேன். ஏன்னா வந்து ஒரு வீடு கட்டலான்னு நினச்சேன்டா, குட்டியாக ஒரு வீடு கட்டி ஒரு ஃபார்ம் கட்டலான்னு நினச்சேன். வந்து எங்கே கட்ட வர்றீங்க? நான் வந்து உங்களை சொல்ல கைஸ், இந்த மைன்கிராஃப்டில் உள்ள ஒரு 200 கொடுப்போம். மேலேருந்து விழுக தான் போகிறோம், விழுந்து சாவையாக போகிறோம். க்ரியேட்டிவிட்டி தானே, என்ன பிரச்சனை? இங்கேயும் 2007 கொடுப்போம். நாங்கள் தான்டா இப்போ ஏதோ ஒரு இடம் வரப்போ. எப்பாடி நல்ல இடத்துக்கு வந்திருக்கோண்டா. நீ தாண்டா 2007 வேறு லெவல்ரா. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம். 2007 இங்கே இருக்குது. ஓகே, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2007 கொடுத்தா கொஞ்சம் ராசியாக இருக்குமேன்னு நினச்சேன். வாட்டி தான் ஏதோ கவுத்து விட்டுருச்சு. இந்த வாட்டி ஏதோ பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஆனாலும் இந்த இடத்துல எப்படி நான் வீடு கட்ட புரியலை எனக்கு. இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் தோண பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேனா என்னை கையிலையே பிடிக்க முடியாது. ஆனால் இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்கேடா. டேய் ஜிக்ஜாக்காக போயிட்டுருக்குடா, ஒன்றுமே புரியலடா. இந்த சைடு கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்குது. வீடு கட்ட ஆரம்பிச்சிரும். பா மழையா இது? தர கிடையாதடா, இத்தான் பெருசாக போயிட்டே இருக்குது. அவ்வளோவா ஆரம்பிக்கல. வாவ், இடம் கிடச்சிருச்சு. ஓகே, கட்ட ஆரம்பிச்சிடலாம். இதே நம்ம இடத்த மாற்றிக்கலாம். இதான் கைஸ் நம்ம இடம். ஓகேவா? குறிச்சிக்கோங்க, இதுதான் நம்ம இடம். 245196 1473 குவாடினேட்ஸ் குறிச்சிக்கோங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இருப்பேன். நீ ஓ வாய் நீ சொல்லுவ, நீ உருட்டுற அப்படின்றீங்களா? கரெக்ட் தான். என்ன சொல்கிறது, என்ன ஆரம்பித்தோடனே என்ன இப்படி ஆகி போச்சு. கொஞ்சம் வேறு மாதிரி, அதாவது இந்த இடம் முன்னாடியே கிடச்சிருந்துச்சுன்னா ஈஸியாக டக்குன்னு வீடை கட்டணுமா போனோமான்னு இருப்பேன். இப்போ இங்கே வந்து தோணுதுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, வீடை கட்ட ஆரம்பிக்கலாம். கட்ட ஆரம்பிக்கிற முன்னாடி எது வந்து நல்ல பிளாக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். கலர் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் இது க்ரியேட்டிவிட்டியாக இருந்தாலும் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஒரு எப்படி சர்வைவலில் எவ்வளோ சின்ன வீடு கட்ட ஆரம்பிப்போமோ, கட்டி எவ்வளோ பெரிய ஆளாகுமோ, அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டிலேயே பண்ண போகிறோம். சின்னதாக ஒரு வீடு கட்டி பெரிய வீடாக கட்ட போகிறோம். ஓகேவா? அதனால் சின்ன வீடு வந்து என்ன எதை வச்சு கட்டலாம்? பிரிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமா? சரி விடுங்க, டேர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். டேர்ட்டு தான் பொதுவாக நான் வீடு கட்டுவேன். ஏன்னா டேர்ட்லலாம் வீடு கட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செய்கிறது? சர்வேவில் டேர்ட்டில் தான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு வீடு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு 5க்கு 6ன்னு போட்டு ஆரம்பிப்போமா? 1 2 3 ஏலே டே ஓரமாக போடா. நானே வீடு கட்ட லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா போ, ஓரமாக போ. வந்துட்டான். ட்ரெஸ்ஸும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல, டிசிப்ளினே இல்லைங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்க? நம்மளாம் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கோம், என்ன இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்களோ? ஸோ
ஓகே கைஸ், வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல பெல் சேபில் கொடுத்து அதில் படுக்குங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இவ்வளோ வேகமாக பேசுறது எனக்கே இலக்கிது. அதனால தான் இன்ட்ரோலேயே கொஞ்சம் கொஞ்சமாக திக்கி வந்திருக்கும். 3 4 5 போட்டாச்சு. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை சொன்னேன், 6 1 2 3 4 5 6 இங்கிட்டு வரும். 1 2 3 4 5 திரும்பி 1 2 3 4 5 6 அவ்வளோதான். 5க்கு 6ன்னு க்ரியேட் பண்ணியாச்சு. அது என்னடா கிராஸாக மாறிடுச்சு. சரி, மாறிட்டு போகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்டிடுமா? 10லாம் வேணாம். 1 2 3 4 5 போதும். 1 2 3 4 5 போதுமா? 4 போதுமா கைஸ்? 4 போதும் கைஸ். எதுக்கு 5? 4 போதும். ஏடா நீ தான்டா கேட்டுறா, ஏன்டா எங்களா வைக்கிறா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு தனியாக விளாண்டுட்டு இருக்கேன்ல, அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் மன்னிச்சு விட்ருங்க. ஓகே, டக்குன்னு கேட்டுவோம். ஆனால் பிசி பிளேயராடா டக்குன்னு கேட்ட. ஐயோ, நானே சொல்லிவிட்டு நானே ஆன்சர் பண்ணிவிட்டு நானே கொஸ்டின் வச்சேன். ஐயோயோயோயோயோ வளர்றேனே. சரி கைஸ், அந்த டாப்பிக்கே விட்டுருங்க. இப்போ வந்து வீடு கட்டுறது தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்குது. குறிக்கோளாக இருக்குது. ஓகே, குறிக்கோளாக இருக்குது. இப்போ எந்த சைடு கதை வச்சுக்கலாம்? இந்த சைடு கதை வச்சுக்கலாமா, அந்த சைடு வைப்போமா? அந்த சைடே வைப்போங்க. இங்கிட்டு வந்து நம்ம ஃபார்மிங்க்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு இன்னொரு கதை வச்சுக்கலாம். அதாவது அது வந்து என்ட்ரன்ஸு, இது வந்து பேக், அந்த இது சொல்லுவாங்கள்ல பேக்கில். அதான் கைஸ், இது வராண்டா இல்லை ஏதோ ஒன்று விடுங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை மக்கள்னு வச்சுக்கோங்க. டர்ட்டில் வீடு கட்டியிருக்கோம். ஸோ ஏழைனால எது வச்சு கதவாக போட போகிறோன்னா ட்ராப் டோர். ஏன்டா விஜய் இப்படி இறங்கிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ என்ன சொன்னேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒரு இடத்துல தப்பாக சொல்லியிருக்கேன். தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் கைஸ். ஏன்னா இப்போ தான் கைஸ் வீடியோவே போடுறேன். 5Gலாம் வச்சுக்கிட்டு நான் எதுக்கு தான் இருக்கேன்னு தெரில. மறக்காமல் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டும் போது இப்போ பார்ப்பான், இல்லையா அது ட்ராப் டோர்லடா, அது பேர் இது ஃப்ரெண்ட்ஸ் கேட்ரா அப்படின்மா. நான் இப்போ ட்ராப் டோருங்க சொன்னேன். ட்ராப் டோர்னால் இங்கே இருக்குது, மறந்தே போயிட்டேன். என்னடா ட்ராப் டோரை வச்சு அப்புறம் வீடாக பண்ண வச்சு கதவு இப்போ கேட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஐயோ மேலே உள்ளதை மறந்து போயிட்டேன். மேலேயும் டர்ட்டு தான் போடணும். ஸோ இன்னொரு இது லைட் இல்லைல்ல, நம்ம டார்ச் தான் வைக்க போகிறோம். அதாவது லேண்டைன் வைக்கலாமே, நீ தான் க்ரியேட்டிவிட்டியில் இருக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். பிகாஸ் ஐ எம் எ புவர் பாய் இந்த மைன்கிராஃப்ட் ஃபஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெவலில் அதனால கொஞ்சம் ஏழையாக தான் இருப்போம். அதுக்குன்னு பெட்டில் வந்து இந்த தரையில் போட்டு விரிச்சு பார்க்கலாமேன்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து மைன்கிராஃப்ட் கரையும் கொடுத்துருந்தா அப்படியே நான் படுத்து கிடந்திருப்பேன்ல. அப்படி கொடுக்கல. ஸோ அது வந்து பெட்டு நான் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே, போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணுறாச்சு. முடிஞ்சிடா, இருட்டாயிருச்சுடா. ட்ராப் டோர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டார்ச்சை வச்சுருவோம். டார்ச்சு நெக்ஸ்ட் என்னது? பெட்டா? பெட்டு வந்து என் நண்பனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிடிக்கும். இப்போ என் நண்பர்கள் வருவாங்களான்னு தெரில விளாட்றதுக்கு. நம்ம வந்து ஒரு 3 பெட்டு எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 3 பெட்டு இந்த வீட்டுக்குள்ளே போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். இங்கே ரெட்டும், நெக்ஸ்ட்டு இங்கிட்ட ஆரஞ்சோம். நம்ம மட்டும் தனியாக படுத்துக்கிறோம். ஓகே, தூங்கிடுவோம். இப்போயே தூங்கிட்டு காலையில் இருந்துச்சிடலாம். ஓகேவா? என் ஃப்ரெண்டுக்கு வந்து 2 பெட்டு போட்டாச்சு. ஓகே, இங்கே ஒரு டார்ச்சு, இந்த மூலையில் ஒரு டார்ச்சு, இந்த மூலையில் ஒரு டார்ச்சு. சாரி, அங்கே வேணாம், இங்கே. ஓகேவா? 3 மூளைக்கு, அதாவது 1 2 3 இடத்துல வந்து டார்ச் வச்சு செட் பண்ணியாச்சு. இதுதான் கைஸ் இப்போ உள்ள நம்ம வீடு. இன்னொன்று நம்ம வந்து செட் பண்ணோம். இங்கே வந்து கிளாஸ் வச்சிடலாம்.
கிளாஸ் 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 கிளாஸ். இந்த கிளாஸ் செட் பண்ணுவோமா, இந்த கிளாஸ் செட் பண்ணுவோம், இது செட் பண்ணுவோம் கைஸ். செட் பண்ணியாச்சு. சாரி, கொஞ்சம் காய்ச்சலில் இருக்கேன். இங்கே வந்து 2 கிளாஸ் செட் பண்ணிடலாம். இங்கிட்டும் அதே மாதிரி தான், ஏன்னா அது வந்து சிங்கிள் இடமா இருக்குது. 5னா அதுக்கு வந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இதுக்கு அப்படி கிடையாதுல்ல. ஸோ 2 செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, கிளாஸ் வச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். இதான் கைஸ் நம்ம இப்போ இருக்க வீடு. ரீசெண்டாக இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீடு. வேறு எதாவது வேணும்னா நம்ம டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபர்னான்ஸ் வைக்கணும். இந்த இடத்துல புக் செல்ஃப் வச்சிடலாமான்னு பார்க்குறேன். இல்லைனா என் ஃப்ரெண்டு வரட்டுமான்னு பார்க்குறேன். ஃப்ரெண்டு வரட்டும் கைஸ். ஓகேவா, இன்றைக்கான வீடியோ இது போதும். என்னடா இப்படி வச்சு அசால்ட்டாக முடிச்சிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா என் நண்பர்கள் வரணும்ல. என் நண்பர்கள் வராமல் எப்படி நான் எவ்வளோ இதை விளாண்டு முடிக்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃபார்மிங்லாம் நினச்சி கூட பார்க்காங்க. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் நாள் கழித்து வரும். இதுதான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீடு. இங்கிட்டு வந்து 5க்கு இங்கிட்டு வந்து 5க்கு 6ன்னு வீடு வச்சு இருக்குது. மேலே ஒரு 5 ஹைட்டு. அவ்வளோதான் கைஸ். இதுதான் இப்போ இருக்க நம்ம வீடு. இனிமேல் என் நண்பர்கள் வந்தால் அதுக்கடுத்து அதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இந்த விட பெரியது உங்கள் டிடிஜி விஜய். ஓகே, பாய் 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 பாய்.